அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்று நரசிம்ம சதுர்தசி, அதாவது மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்தசி திதி. அந்த மாலை நேரத்தில் தான் நரசிம்மர் அவதரித்தார். அதனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்தசி திதி, வளர்பிறை சதுர்தசி திதி மாத நரசிம்ம சதுர்தசி திதியாக கொண்டாடப்படுகிறது. எப்படி சிவராத்திரி மாதம் விரதமிருந்து நாம் வழிபாடு செய்வோமோ, அதே போல மாதம் வருகின்ற வளர்பிறை சதுர்தசி திதி அன்று மாத நரசிம்ம சதுர்தசி தினமாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாத நரசிம்ம சதுர்தசி தினத்தன்று விரதமிருந்து நரசிம்ம பகவானை மனதார நினைத்து வழிபாடு செய்ய பயம் என்பது நீங்கும். கடன், தீராத கடன், எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன்கள் அனைத்தும் தீர்வதற்கு உண்டான வழி என்பது உடனடியாக அந்த நரசிம்ம பகவான் அருள் புரிவார். நோய் எத்தகைய நோய்களாக இருந்தாலும், தீராத நோய்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் உடனே தீர்ந்து போகும். பில்லி, சூன்யம், ஏவல் இது போன்ற எந்தவித தீய சக்திகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் நம்மை அண்டாது காக்கும் ஒரு கவசம் போல நரசிம்ம பகவான் நம்மை காத்து அருள் புரிவார். நரசிம்ம சதுர்தசி தினத்தன்று மாலை வேளையில் அந்த பிரதோஷ காலத்தில் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்ம பகவானை மனதார நினைத்து கொண்டு இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் நிச்சயம் உண்டாகும். அந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்லோகத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யகம். நரசிம்ம சதுர்தசி தினத்தன்று இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நாள் முழுவதும் சொல்லி நரசிம்ம பகவானை வழிபாடு செய்ய உங்களுக்கு எந்தவித பயமோ எந்தவித தீய சக்திகளும் உங்களை நிச்சயம் அண்டாது. தீராத கடன்கள் அனைத்தும் நீங்கும். அன்பு நேயர்களே, இது போன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.